ஸோ எனக்கு என் மூஞ்ச காட்டவே விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு ரேண்ட்மேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஜனவரி ஆரம்பித்தோன்னே அதாவது 2025 ஆரம்பித்தோன்னே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேமரா கேட்டிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வெர்ஷன் 2 ஃபேஸ் 2க்கு போன மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து கிளாரிட்டியாகவும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் பெட்டராகவும் வருங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் அந்த கேமரா. என் ஃப்ரெண்டு அவன் சொன்ன மாதிரியே சொன்ன டேட்டுக்கு நான் கேட்கும்போது கேமரா கொடுத்துட்டான். கேமரா ஓரம் வச்சுருவோம். சோனியில் ZV-E10ங்கிற ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா தான். ஸோ அந்த கேமரா நான் முன்னாடியே பார்த்துருக்கேன், டெஸ்ட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி, ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பராக வரும். ஸோ அதனால தான் நான் இந்த கேமரா நான் கேட்டிருந்தேன். ஸோ அவனும் வந்து சொன்ன மாதிரி கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த தேங்க்ஸு, கேமரா கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நான் கேட்கும்போது காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஜென்ரலாக வந்து கேமரா கேட்டால் ஹெசிடேட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா கேமராங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது. இதுவே வந்து 60,000 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இது தாண்டி லென்ஸ் தாண்டி ஃபுல் கிட்டேயுமே கொடுத்துட்டு தான் வச்சு ஓடாகணும், பிரச்சனை நீ பண்ணுறதை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டோட சேனலை நான் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். ப்ளஸ் இங்கேயுமே வந்து இந்த சேனலோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போடுறேன். என் ஃப்ரெண்டும் அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து கப்பல் வ்ளாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. பயங்கர கன்சிஸ்டன்சியாகவும் போயிட்டுருக்காங்க. நிறைய வீடியோஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவங்களோட யூடியூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு புரியுது, கேமரா கிடச்சிருச்சு, நீ சொன்ன மாதிரி எல்லாம் கிடச்சிருச்சு, ஃபேஸ் 2க்கு போகிறேன்னு சொன்னால் எல்லாமே பண்ணேன். பட் அந்த வீடியோ இங்கே நீ ஏன் இப்போ மறுபடியும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்துட்ருக்க ஒருத்தரோ 2 பேரோ இல்லை அந்த 27 பேருமே யோசித்தா அதுக்கான பதில் ஒரு சோகமான ஸ்டோரி. அதாவது ஜென்ரலாக வந்து இந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அன்லக்கியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அவங்களால வந்து அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே வந்து பிரச்சனை வரும், இல்லாட்டி அது ஒரு 7 கூட்டும். பிகாஸ் 8ங்கிறது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக போய் எண்ட் ஆகிற ஒரு நம்பரே கிடையாது. இட்ஸ் லைக் இன்ஃபினிட்டி, போயிட்டு மேலே போகும், கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பெருசாக நம்பினதே கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எனக்கே பாவமாக தான் இருக்குது. நான் வந்து 8ஆம் நம்பரில் பிறந்தேன், ஓகேவா. ஐ எம் நம்பர் 8 பர்சன். என் பர்த்டே 8th டேட்டில் தான் வரும். ஒரு ஃபோனில் நான் எடுத்து அதை வந்து நான் சிஸ்டத்தில் போட்டு எடிட் பண்ணும்போது ஃபைன். பட் அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயம் நான் எப்பயுமே ஒரு கால் எடுத்து வைக்கும்போது எனக்கு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இந்த கேமரா பொறுத்தும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கேமரா கிடச்சிது, நான் ரெக்கார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ரெக்கார்டிங் இருந்தது. இந்த கேமராக்காக நான் தனியாக ஒரு மெமரி கார்டு வாங்கினேன். 20 மினிட்ஸ் கண்டென்ட்டுங்க. ஒரே சிங்கிள் டேக்கில் நான் பேசி ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் ஒன்று போட்டேன். 20 மினிட்ஸ் போட்டோன்னே அதை வீடியோ பார்த்தேன், ப்ரிவ்யூ பார்த்தேன். கேமராலே நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது, சவுண்டு செம்மையாக ரிசீவ் ஆகிருந்துச்சு. மைக்கா இல்லாமலே சவுண்டு பயங்கரமாக ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஆனால் வந்து அந்த மெமரி கார்டு எடுத்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது லேப்டாப்பில் மெமரி கார்டு ரீட் ஆகவே இல்லை. சரி, ஓகே, மெமரி கார்டில் எதுவும் ப்ராப்ளம் போல், சிஸ்டத்தில் அந்த ஸ்லாட்டில் வந்து எங்கேயாவது ப்ராப்ளமாக இருக்கும் போல். ஏன்னா எனக்கு என்கிட்ட ஒரு ஓல்டு லேப்டாப் தான் இருக்குது. நான் கேமரா எடுத்து டேரெக்டாக சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணேன் USB வழியாக. கேமரா ரீட் ஆகுது, கேமராவை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல லேப்டாப்பால். ஆனால் ஸ்டில் மெமரி கார்டு ரீட் ஆகவே இல்லை. ஐயோ, ஃபைல் எதுவும் டிலீட் ஆகிடுச்சு போலன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஃபைல் பத்திரமா அந்த 20 நிமிஷம் கண்டென்ட் அப்படியே இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் மெமரி கார்டு ரீட் ஆகவே இல்லை. இதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணிட்டு, மச்சான் கேமரா எடுத்துகிட்டு போனியடா, எப்படிடா, நல்லா இருந்துச்சாடா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சாடா, ஷூட்டிங்க்கெலாம் சூப்பராக இருந்துச்சா, எப்படி உனக்கு ஓகேவா, உனக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டான். அவங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லும்போது அவன் சொன்னான், ஏன்டா உனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக வந்து என்ன தான் நான் வந்து சிரித்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி என்னடா எத்தனை தடவைடா போராடணுங்கிற மாதிரி
ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இது ஒரு வீடியோவாக போட்டுடலாம், ஏன் வீடியோ வரலன்னு மேபி சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆர் ரொம்ப நாள் வீடியோ வரல, திடீர்னு ஒரு வீடியோ வந்தால் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறதுக்கான நிறையா ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டலாம், இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசிடலாங்கிறது நான் யோசிச்சல. ஆக்சுவலாக வந்து 20 நிமிஷம் கண்டென்ட் நான் ரெடி பண்ணும்போது எனக்கே அது ரொம்ப சர்ப்ரைசிங் இருந்துச்சு. ஏன்னா கான்செப்ட் மட்டும் இருந்தது, எந்த ஒரு ரிட்டன் கண்டென்ட்டுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு அட் ஸ்ட்ரெச்சில் வந்து என் மைண்டில் இருக்கிறத பேசினேன். அதுக்கான சில விஷயங்கள்லாம் நான் பார்த்து வச்சுருந்தேன். டப்புன்னு பேசிகிட்டே இருந்தேன். அந்த 20 நிமிஷம் கண்டென்ட்டை சாலிடாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் எடுத்திருப்பேன் எடிட்டில். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. என் நேரம் அனுபவம் தெரியல. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி எப்படி கேமராலேருந்து எடுத்து அது ஒரு ஏன் அந்த மெமரி கார்டு ரீட் ஆக மாட்டேங்குது, அந்த ப்ராப்ளம் நான் சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபோனில் தான் இதே ஆங்கிளில் தான் வந்து வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அடுத்தடுத்து நான் வந்து பேசுகிறதுக்கு. பட் கேமராவில் மெமரி கார்டில் அந்த ப்ராப்ளம் இருக்கனால ஐ திங்க் ஃபோனில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ, ஐ எம் வெரி வெரி சாரி. எனக்கே கொஞ்சம் காரணம் சொல்ல எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ரேண்ட் மேன் இப்போ கொஞ்சம் நொந்த மேன் ஆகிட்டான். இந்த வீடியோ சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும்தான் இருக்கும், என்ன ஆச்சுங்கிறதுக்கு. ஸ்டில் நான் ரீசெண்டாக பார்த்த வரைக்குமே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹூஎவர் சப்ஸ்கிரைப்ட். இன்னும் வாட்ச் பண்ணிட்டுருங்களுக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்தாலுமே வியூஸ் வந்து நிறையா போயிட்டு தான் இருக்குது. டபுள் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த அளவுக்கு வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ 27 அப்படின்னா 60-70 வரைக்குமே வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்யூ. நான் இந்த மைக் இப்போ கையில் பிடிச்சிட்டு பேசுறதுக்கு காரணமே வந்து எனக்கு மைக்கை நான் கீழே வச்சுட்டு பேசும்போது கூட எனக்கு எடிட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எக்ஸ்டர்னல் சவுண்டெல்லாம் பயங்கரமாக வந்துச்சு. அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா, என் வீடு வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மெயின் ஏரியாவில் இருக்குது, மெயின் ஏரியா ஆஃப் த சிட்டியில் இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. அண்ட் இட்ஸ் எ வெரி பிஸி ஏரியா. அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் 2-3 பக்கம் ஃபுல்லாக ரோட்ஸ் தான் என் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி. ஸோ அந்த ஹாங்கிங் சவுண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கேட்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே நான் இன்னொரு கண்டென்ட் கொடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். ஐம் சாரி. ஐயோ, இந்த முடி வேற அடங்குடா, எதுவுமே அடங்க மாட்டேங்குது, இந்த முடியும் அடங்க மாட்டேங்குது.